வணக்கம். பகல்காம் ஜம்மு காஷ்மீரில் ஒரு சுற்றுலாத்தலம், இயற்கை கொஞ்சம் மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல தான் தீவிரவாதிகள் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 29 பேரை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. சுட்டு கொண்டதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ என்ன மதத்தை சேர்ந்தவன் சொல்லி அப்படின்னு சொல்லி தான் சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி ஆண்களை மட்டும்தான் குறி வச்சு சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆண்களை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபேண்ட்டை கழட்டி ஜட்டியை கவுத்து அவங்களுக்கு சுண்ணத்து பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு, இல்லை அப்படின்னா அவங்கள சுட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க தன்னுடைய கூட வந்தவங்களை இழந்தவங்க சொன்ன ஒரு விஷயங்கள் தான். ஆனால் அதில் சில இஸ்லாமியர்களும் இறந்துருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அந்த இஸ்லாமியர்களை என்ன காரணத்துக்காக இறந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க குரான்லேருந்து சில பகுதிகளை சொல்ல சொல்லி அவங்களால சொல்ல முடியாமல் அந்த பயத்தில் அந்த பதட்டத்தில் அவங்க திணறும் போது, நீலாம் இஸ்லாத்தா அப்படின்னு சொல்லி அவங்களையும் சுட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது உலக அளவில் கவனம் பெற்றிருக்குது. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இந்தியா வந்திருக்கிறாரு. இந்த சமயத்தில் பிரதமர் மோடி சவுதி அரேபியாவுக்கு அரசு முறை பயணமாக போயிருந்தார். இதெல்லாம் இந்த மாதிரி சமயத்தில் உலக அளவில் கவனமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கொடூர தாக்குதல் பண்ணி தீவிரவாதிகள் இந்த செயலை அரங்கேற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது இதை யாருனாலையும் ஏற்றுக்கவே முடியல. 29 பேர் ஆன் த ஸ்பாட்டில் இறந்துருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த குடும்பம்லாம் கதறது, என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கே புரியல. ஏன்னா அது ஒரு கோல்ஃப் மைதானம் மாதிரி மிகப்பெரிய ஒரு ஏரியா. அந்த ஏரியா பகல்காம், அது சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி குழுன்னு இருக்கும். அந்த ஏரியாவே மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவுக்கு சுற்றுலா பயணிகள் போகிறாங்க. நிறைய பேர் அந்த இதை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய மரங்கள், இந்த மரங்களுக்கு பின்னணியிலேருந்து தான் இந்த தீவிரவாதிகள் வந்திருக்கிறாங்க. அந்த கோல்ஃப் மைதானம் மாதிரி இருக்கிற இடங்கள்ல பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சந்தோஷமாக அந்த குளுமையை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதில் கல்யாணமாகி ஒரு 15 நாள் ஆன பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி கல்யாணமான நபர்கள், அப்புறமா பார்த்திங்கன்னா உளவுத்துறை அதிகாரிகள், விமானப்படை அதிகாரிகள், இவங்க எல்லாமே போயிருக்காங்க. இவங்களெல்லாம் சுட்டு தீவிரவாதிகள் கொண்டு இருக்காங்க. இதுக்கு பெரும் அளவுள்ள கண்டனம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இது அரசியலாக பார்க்கக்கூடாது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக அரசு தான் இருக்குது, அவங்க செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கூட பேச விரும்பலை. காங்கிரஸ் இதை அரசியலாக்கவே விரும்பலை. மாணிக் தாகூர் கூட சொல்கிறாரு, இந்த இடத்துல அரசியல் பண்ணக்கூடாது, நம்ம தீவிரவாதிகளுக்கு எதிராக தான் நிற்கணுமே தவிர தீவிரவாதிகளை ஆதரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் திருமாவளவன் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. ஜம்மு காஷ்மீரில் நீங்கள் 370 சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்த பிறகு, தடையை நீக்கின பிறகு சுற்றுலா பயணிகள் தாராளமாக போகலாம் அப்படின்னு நீங்கள் அமித்ஷா சொன்ன அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சுற்றுலா பயணிகள் எல்லாமே போனாங்க. போனதில் இப்போ என்னாச்சு, அவங்க உயிரிழந்து நிற்கிறாங்க. அப்போ இதுக்கு அமித்ஷா பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் ஒரு அறிக்கை விடுறாரு. இது எதுக்காக இந்த அறிக்கை, இது எதுக்காக அரசியல் பண்ணுறாரு திருமாவளவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தீவிரவாதிகளை ஆதரித்து திருமாவளவன் பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் கூட வர ஆரம்பிக்குது. பிரதமர் மோடி என்ன செஞ்சார், சவுதி அரேபியா பயணத்தை உடனே ரத்து பண்ணிட்டு வந்துட்டார். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, அங்கேயே ஏர்போர்ட்லேயே வந்த பிறகு பார்த்திங்கன்னா, அங்கேயே ஒரு ஆலோசனை, என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்க, ஏது அப்படிங்கிறத கூப்பிட்டு உளவுத்துறை அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா, தீவிரவாத குழுக்கள் ஒரே நாளில் ஒரு இந்தியாவே பல சலசலப்புக்கு ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உளவுத்துறை அதிகாரிக்கு சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னா அது சாமானிய விஷயமா இல்லை. இந்திய கடற்படை அதிகாரிகளையும் சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படி தீவிரவாதமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி இவங்கெல்லாம் வந்தாங்க, எப்படி இவங்களால வர முடிஞ்சுது, தீவிரவாத இயக்கமே இல்லையே அங்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன் இந்திய மிலிட்ரிலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1,80,000 வேகன்சி இராணுவத்தில் இருக்குது. ஏற்கனவே அந்த பகுதியில் 9 இடங்களில் பார்த்திங்கன்னா இராணுவ கண்காணிப்பு இருந்தது. இப்போ 2 இடங்களில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பினர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதனால் தீவிரவாதிகள் ரொம்ப சுலபமாக இந்த பகல்காம் சுற்றுலா தலத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன எண்ணம்னா, வெளி மாநிலத்திலேருந்து வர்றவங்க, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க இங்கே காஷ்மீரில் ஜம்மு காஷ்மீரில் குடியேறக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஆர்டிகல் 370 பார்த்திங்கன்னா 2019 நீக்கிட்டாங்க. நீக்கின பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அழகாக சூழ்நிலைகள்லாம் மாறிடுச்சு, ஜம்மு காஷ்மீரில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கெல்லாம் போக ஆரம்பித்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலம் ஆனோன்னா அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் பெருமளவில் நல்ல ஒரு செல்வாக்காக ஆக ஆரம்பித்தாங்க. வசதி வாய்ப்புகள் எல்லாமே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. ஏன்னா சுற்றுலா தலத்தை பார்க்குறதுக்கு நிறைய கும்பலாக ஆட்கள் வர ஆரம்பித்தாங்க. இந்த ஆட்கள்னால பார்த்திங்கன்னா அவங்களுடைய
வருமானம் அதிகமாச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறமா அவங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக போயிடும். இப்போ ஏற்கனவே வந்து அங்கே போய் இந்த சுற்றுலாத்தலத்துக்கு போய் பார்க்கணும்னு நினச்சவங்க எல்லாருமே ரூமை வெக்கேட் பண்ணி உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெல்லியில் இருக்க தமிழ்நாடு இல்லத்தில் வந்து தங்கியிருக்காங்க. அதுக்கு திமுக சார்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கும் சரி சாப்பாடுக்கும் சரி இன்றைக்கி ட்ரெயின் ஏற்றி விடுற செலவுகளையும் இப்போ முழுவதுமாக அவங்களே ஏற்றிருக்காங்க. திருச்சி எம்பி சிவா கூட அந்த ஏற்பாடை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. நிறைய விஷயங்கள் நடக்கும்போது எதுக்காக இப்போ அங்கே இருக்கிற சுற்றுலாத்தலங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெளியேறாங்க அப்படின்னா ஒரு பயம்தான், பதட்டம். இனிமேல் இந்த இடத்துல வந்து நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு. இதை தான் வந்து தீவிரவாத இயக்கங்கள் வந்து விரும்புது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு சரளமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, உள்ள எல்லைக்குள்ளே நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை. காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு சொந்தமாக பாகிஸ்தானுக்கு சொந்தமான அவங்களுக்கு ஒரு எண்ணம். இது இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை, பாகிஸ்தானுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீவிரவாத தாக்குதலை யார் எடுத்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து லக்ஸர் தெய்வா அந்த அமைப்போட சேர்ந்தது தான். இவங்க வந்து அதுலேருந்து பிரிஞ்சு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி இவங்க வந்து இந்த தீவிரவாதத்தை நடத்தியிருக்கிறாங்க. நடத்தி வந்து இதுக்கும் வந்து அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. ஏன்னா ஆர்டிகல் 370 சட்டப்பிரிவை வந்து நீக்கினதுக்கு அப்புறமா ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகள் வருகை வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இது தீவிரவாதிகளுக்கு இடைஞ்சலாகவே இருந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் மூலமாக இந்த தீவிரவாத இயக்கம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கையில் என்ன செய்கிறாங்க, காஷ்மீரில் குடியேறு நோக்கத்தோட எந்த ஒரு இந்திய குடிமகனும் உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ் முகவராக தான் நாங்கள் கருதுவோம், ஆர்எஸ்எஸ்காரனாக தான் நாங்கள் பார்ப்போம், இந்தியனாக நாங்கள் பார்க்க மாட்டோம். அது இல்லாமல் அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர், ஒரு இஸ்லாமியராக இருந்தால் கூட நாங்கள் அவரை வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பாக தான் பார்ப்போம். அவங்க மேலே உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். உரிய நடவடிக்கைன்னா என்ன, சுட்டுக்கொள்வோம், அவ்வளோதான். இதை வந்து வெளிப்படையாகவே அவங்க ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு எப்படியாவது ஒரு தாக்குதலை நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. ஜம்மு காஷ்மீரில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 85,000க்கு மேற்பட்ட குடியிருப்பு பத்திரங்கள் வெளியூர்காரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்க. இதனால தான் வந்து இந்த டிஆர்எஃப் அந்த இயக்கம் வந்து தீவிரவாதத்தை காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியூர்காரங்க சுற்றுலா பயணிகள் போல் வந்து இங்கே நிலத்தை வாங்கி போட்டுட்டு அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு காட்டிக்கிட்டு பின்னாடி வந்து சட்டவிரோதமாக இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியில் குடியேற முடியாது, குடியேறினீங்கன்னா இது போல் ஒரு நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொள்கையாக இருக்குது. இந்த கொள்கையை வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமித்ஷா கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து அவர் தனி ஹெலிகாப்டர் மூலமாக போயிருக்கிறாரு. போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாரு, இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறாரு, காயமடைஞ்சவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு, எல்லா குடும்பத்துக்கும் பத்திரமா அவங்களுடைய எல்லாத்தையுமே அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு. இதுக்கு வந்து பதிலடி, தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. நீதியின் முன்னாடி தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தண்டனை அப்படிங்கிறது என்ன, தீவிரவாதிகளுக்கு தீவிரவாதம் தான், மரணம் தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாதிகளோட ஃபோட்டோஸை வந்து சொன்னவங்க, அடையாளம் கண்டவங்க இருக்காங்களா, அவங்க சொன்ன அந்த அடையாளங்களோட வரைஞ்சி அந்த புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படி எல்லா விதத்துலேயும் வந்து இந்தியாவுக்கு இது இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு துரோக செயல் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு. தீவிரவாதிகளை வந்து கட்டுப்படுத்தணும். அது எந்த ரூபத்தில் இருந்தாலும், மதத்து ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த ரீதியாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை வந்து எதிர்வினை ஆற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை கூட நாளைக்கு வந்து அந்த பகல்காம் பகுதிக்கு போகிறாரு, அவரும் போகிறாரு. அவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தீவிரவாதிகளை வந்து அவங்க அச்சுறுத்துறாங்க, சுட்டு கொள்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மலாம் பயந்து போய் போகாமல் இருக்கக்கூடாது. ஜம்மு காஷ்மீர் நமக்கு சொந்தமானது, இந்தியாவுக்கு சொந்தமானது. இந்த இடத்துங்களில் பார்த்து நம்ம போய் தான் ஆகணும், மதம் தாண்டி தான் இருக்கணும். ஏன்னா அங்கே சுட்டு கொல்லப்பட்டவங்க இந்துக்களாக இருக்கலாம், அவங்க வந்து தீவிரவாதிகளுக்கு தான் அந்த மதம் இருக்குது. ஆனால் அங்கே காயம் அடைஞ்சு கிடந்தவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் தான் வந்து உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு வந்து மதம் முக்கியமே கிடையாது. ஆனால் தீவிரவாதிகளுக்கு மதம் முக்கியம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதனால தான் நமக்குள்ள மத பிரச்சனைகள் இல்லை, ஆனால் தீவிரவாதிகள் நம்மளை வந்து கையாண்டு மதத்தால் நம்மளை பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. நாளைக்கு அவரும் வந்து பார்த்திங்கன்னா பகல்காம் அந்த பகுதிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயங்கள்லாம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, இந்தியாவே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த தீவிரவாதத்துக்கு வந்து அமெரிக்க துணை அதிபர் வந்து அவர் இங்கே இந்தியாவுக்கு வந்து சுற்றுலா போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தீவிரவாதத்தை செஞ்சு ஒரு உலக அளவில் ஒரு பயமுறுத்தலை, யாருமே இனிமேல் ஜம்மு காஷ்மீர் பகுதி வந்துடாதீங்க,
மினி நியூசிலாந்துன்னு சொல்கிற இடத்துக்கு வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தல். இவங்களுக்கு வந்து தீவிரவாதம் பண்ணுறதுக்கு அங்கே தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய இதே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியே எல்லாமே பெரிய பெரிய மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் காட்டுக்குள்ளே இருந்து திடீர்னு வந்து டமன்னு சுட்டு, ஆனால் பொறுமையாக தான் வந்து ஒவ்வொருத்தங்களாம் விசாரித்து கூட்டிகிட்டு போய் விசாரித்து அவங்கள சுட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் தெளிவாக சொல்கிறாங்க. அப்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் தீவிரவாதிகள் அங்கே இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பாற்ற முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்காங்க. ஏன்னா கையில் வெப்பன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்கள போய் தடுக்க முடியும்? அதனால் அங்கே இருந்த இஸ்லாமியர்கள் கூட அந்த தீவிரவாதிகள் கூட ஒன்றும் பேச்சுவார்த்தை நடத்த முடியல. அப்படியே நடத்தியிருந்தாலும் அவங்களையும் சுட்டு கொண்டு இருப்பாங்கங்கிற உயிர் பயத்தில் அவங்க கூட கொஞ்சம் விலகி இருந்திருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய இந்திய இராணுவம் என்னாச்சு, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட சிலர் எழுப்புறாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி திருமாவளவன் சொன்னார்ல, அது வந்து இது அரசியலாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது. தீவிரவாதிகளை ஆதரித்து திருமாவளவன் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நைனா நாகேந்திரன் உடனே ஒரு பதிலடியும் கொடுத்துருக்கிறாரு. அதே போல் காங்கிரஸில் இருக்க மாணிக் தாகூர் எம்பி கூட சொல்லியிருக்காரு, இது அரசியலாக பார்க்காதீங்க, இந்தியாவுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம். இந்த விஷயம் சம்மந்தமாக நம்ம பேச வேணான்னு நினச்சோம். ஏன்னா தீவிரவாதத்தை சம்மந்தமாக பேசி அது ஒரு மாதிரி 2 சமுதாயங்களுக்கு இடையில் ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இருந்தோம். ஆனால் திருமாவளவன் பேசின அந்த பேச்சுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக பேசியாச்சு. நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.